கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆண்டவர் நமக்கு நாளை தரவில்லை என்றால் அந்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. கர்த்தரை நம்பி நான் ஒரு நாளை துவங்கும் போது கர்த்தர் அந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற எனக்கு ஒரு தைரியம் என்ன? கர்த்தருடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், சந்தோஷமா இருக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்துடன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க வந்திருக்கிறேன். துக்க முகமா இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. துக்க முகமா இருக்காதீங்க, சந்தோஷமா இருக்கு. வீட்டில் என்னதான் இருக்கட்டும், ஆஃபீஸில் என்ன இருக்கட்டும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்தால் சந்தோஷமாக மாறிடணும். நீங்கள் மாறலனாலும் உங்களை மாற்றிடுவார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆண்டவரை மகிமைப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவரை நான் இறுதி வரை நம்புவேன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த நவம்பர் மாதம் இறுதி வரைக்கும் கொண்டு வந்த இந்த தேவனை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சொல்லி, யாக்கோபின் தேவன் என் தேவன், என்றும் எனக்கு துணை அவர் என்று, என்னாலும் என்னை நடத்துகிற ஒரே ஆண்டவர் என் ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்துவோம். Thank you Jesus. எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுவோம், என் தேவன் எனக்கென்றும் எத்தனை பேர் அப்படி நடத்திருக்கிறார்? கவலை எனக்கு தேவையில்லை, என் கூட என் துணையாளர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில சொல்லுகிற வார்த்தையை அவரை மகிமைப்படுத்தும்படி சொல்லி எல்லாரும் உயர்த்தும். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சத்தத்தை உயர்த்தி, காரணம் என்ன? துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். தனிமையா நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் என்னோடு கூட இயேசு என்றென்றும் இருக்கிறார். என்னை தனியே விட மாட்டார். சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை கைவிடாத ஆண்டவர். அப்படி நடந்திருந்தால் ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தும். ஓ என் ஓட்டத்தில் நான், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையா என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் நேசித்த இயேசு என்ன வெறுக்கல. மறுபடியும் சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் வெறுக்கவே மாட்டார். வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார்.
ஒரே பாத்திரமான நபர் ஆண்டவர் மாத்திரம்தான். இறுதி வரைக்கும் நம்புறேன்னு பக்கத்தில் பார்த்து சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இறுதி வரைக்கும் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது பொய்யா போயிடும். ஆனால் கர்த்தரை பார்த்து இறுதி வரைக்கும் உண்மை நம்புவேன்னா, அவரை இறுதி வரைக்கும் நம்புகிற என்ன அவர் கைவிடவே மாட்டார். என் ஓட்டத்தில் என்னை தனிமையாக விட மாட்டார். என் கூட எப்பொழுதுமே வருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன். நான் சொல்ற மாதிரி சொல்லணும், யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆமா, யாக்கோபின் தேவன் என் தேவன் சொல்லும்போது அது எவ்வளோ நம்ம செய்யற காரியத்தை கிரியில காட்டணும், செஞ்சு காட்டணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் உன் தேவன். அடிக்கிற மாதிரி சொல்லாதீங்க. யாக்கோபின் தேவன் உன் தேவன் அப்படி சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் பிசாசு கேட்கணும். ஆராதனை நேரத்துல நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நாங்க வர்றதே பெரிய விஷயம் பாஸ்டர், இதை வேற சொல்றீங்களான்ற மாதிரி பாக்குறீங்க. நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம அறிக்கை செய்யற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவரின் தேவனா இருக்கிறதுனால சத்துரு என்ன நினைப்பான், நம்மளை முறியடிச்சிடலாம், நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடலாம் நினைச்சிருந்தாலும், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, யாக்கோபின் தேவன் உன் தேவன் என் தேவன் சொல்லும் போதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இவர் என் கூட இருக்கிறார். ஒரு புதிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் வருது பாருங்க. எனக்கு அப்படிதான் வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. யாக்கோபின் தேவன் என் தேவன் சொல்லும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது. ஏன்னா அவர் எனக்கு துணை நின்னா போதும், எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியும், எந்த காரியத்தையும் தாண்ட முடியும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் மேற்கொள்ள என்னால் முடியும். அவர் என் கூட வர்றது தான் எனக்கு விசேஷமா நான் பார்க்குறேன். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த யாக்கோபின் தேவனுடைய மறைவுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனால தான் நவம்பர் மாதம் வரைக்கும், முடிவு வரைக்கும் வந்துட்டோம். நிறைய பேர்னால வர முடியல, ஆனாலும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா இந்த தேவன் என் கூட எனக்கு அடைக்கலமாய் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறதுனால இந்த அற்புதமான ஆண்டவரை இந்த காலை வேளையில் நாம் மகிமைப்படுத்தி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம எல்லாரும் உயர்த்தி அவருடைய செட்டையின் கீழ் நம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிற, அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி காலை வேளையில் ஒரு மனதாய் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தம் சிறகுகள் சொல்லுவோம், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், தேவனின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுகிறது போல காலை வேளையில செட்டையின் கீழ் இருக்கிற அனுபவத்தை பெற்ற அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டை மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கை. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ்
புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் நம்முடைய சிறகுகளால் மூடுகிற தெய்வமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எத்தனை பேர் நமக்கு விரோதமா எழுப்பினாலும் அது ஒன்று என்னை அணுகாமல், நோய்கள் எழுப்பினாலும் அது என்னை அணுகாமல் பாதுகாக்கிற செட்டை நிழலா எனக்கு இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி அது என்னை அணுகாது என்று சொல்லி நிற்போம். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? ஓ, அவர் செட்டை அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். ஓ தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதை முன் கூடாரத்தையே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். நம் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவருடைய கரங்களில் ஏந்துகிறவர் உயர்த்துவோம். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகள். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, அவர் செட்டையின் கீழ். இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் செட். ஓ எஸ், தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நம்புகிற யாவருக்கும் விடுதலை உண்டு. ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துங்க. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவிக்கிற தெய்வத்தை எல்லாரும் உயர்த்துவோம். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிற ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அவர்
கடைசியா எல்லாரும் சேர்ந்து அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் நான் இருக்கிறேன். ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் உடனே எனக்கு உதவி செய்வார். ஆபத்துல மற்றவங்களை கூப்பிட்டா அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நான் ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிட்டா எனக்கு மறு உத்தரவு தந்து எனக்கு உதவி கரம் நீட்டுகிற அற்புதமான ஆண்டவர். என்ன பெரிய ஆபத்து வேணா உங்க வாழ்க்கையை நேரிடலாம். ஆபத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவர் தான். ஆபத்துக்கு போய் நம்ம மற்றவங்ககிட்ட போய் நின்னா அந்த ஆபத்தே உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்களே நமக்கு ஆபத்தாயிடுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்களே நமக்கு ஆபத்தாவாங்க. அப்படிப்பட்ட உலகம்தான் இது. ஆனால் ஆபத்தில் நான் கூப்பிடக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அது நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவரை கூப்பிட்டா போதும், எனக்கு இறங்கி வந்து எனக்கு உதவி செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய உதவினால தான் நான் நவம்பர் மாதத்தை முடிக்க முடியுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் உதவி தான். ஆமாம், அவர் உதவி இல்லைன்னா ஒன்றுமே நம்ம செஞ்சிருக்க முடியாது. ஒரு நேரத்தில் நம்ம நினச்சிடுறோம் பாருங்க, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் செய்கிறேன். இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு உதவி செய்கிறார் அவர். அதுதான் நிஜம். நான் போய் நான் செய்கிற வேலை நான் உழைக்கிறதுனால இல்லை இல்லை. எனக்கு உதவிக்கரம் நீட்ட என் ஆண்டவர் 24/7 என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? துதிக்க வந்தவங்க இப்படி துதிக்க கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. துதி சத்தம் எழும்பணும். நல்லா துதிக்க தான். சபை கூடி வரும்போது கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை முன்வைக்கணும். ஏன்னா கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் சொல்லவே முடியாது. அப்படி எனக்கு செஞ்சிருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலை வேளையில் துதிப்பேன், உம்மை துதிப்பேன். எப்படி துதிக்கணுமா? பணிந்து குனிந்து அவருடைய பாதம் வீழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும்னு நம்ம அந்த பாடலை நம்ம சொல்லி பாட போறோம். ராஜாதி ராஜாவா இன்றும் உயிரோடு இருக்கிற அற்புதமான ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன். பணிந்து பணிந்து குனிந்து பாதம் வீழ்ந்து உம்மை பணிந்து குனிந்து பாதம் வீழ்ந்து உம்மை ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், ஓ துதிப்பேன், உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை நம்முடைய நாவில் தந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் உம்மையே துதிப்பேன், உமக்கே ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். உளையா
மாற்றினி உடைந்த என்னையும் உருவாக்கினி வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தை. எத்தனை பேருக்கு அப்படி மாற்றி இருக்கிறார்? உடைந்த நம்மை உருவாக்குகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். ராஜாதி ராஜா நீரே. மகத்துவம் நிறைந்தவரே, சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜா நீரே. மகத்துவம் நிறைந்தவர் நீரே. பலன் குறையும் போதெல்லாம் நம்முடைய கிருபையை நமக்கு அளித்து நம்முடைய பலத்தினால் நம்மை நிறைவேற்றி தடுமாறும் நேரங்களிலே தாங்கி பிடிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு மனதோடு ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிப்போம். Thank you, Jesus. பலனற்ற நேரத்தில் உம் கிருபை பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. பலனற்ற எத்தனை பேருக்கு கிருபை பலனா மாறி இருக்கு? தடுமாறு நேரத்துல தாங்கி நீரே. ராஜாதி ராஜா நீர் ஒருவரே. மகத்துவம் நிறைந்தவரே. ஓ ராஜாதி ராஜா நீரே. கர்த்தாதி கர்த்தர். எல்லாரும் எழுப்பி நின்று ராஜாதி உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். மகத்துவம் நிறைந்த ஆண்டவரை. ஓ ஹalleluya. நீர் ஒருவரே. ராஜாதி ராஜா நீரே. ஷகலலவரியத்துரா. மகத்துவம் நிறைந்தவரே. சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன்
எங்கள் மகிமைக்கு பாத்திரர் நீரே. நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜா எங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுனாலே எங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் குறைபடவில்லை. நவம்பர் மாத இறுதியில வந்து நிற்கிற நாங்கள் ஒன்னதான் நினைக்கிறோம், இந்த ராஜா என் வாழ்க்கையை ஆளுகிறதுனாலே, என் குடும்பத்தை ஆளுகிறதுனாலே, என் சபையை ஆளுகிறதுனாலே ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் குறைபடாமல் என்னை நடத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த எண்ணுக்கடங்கா நன்மைக்காக நன்றி. We cannot count your blessings. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எண்ண முடியாது ஆண்டவரே. ஏன்னா எண்ணக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில ஊற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், கணக்கில்லா நன்மை செய்ததற்காக நன்றி. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கணக்கில்லா நன்மைகள் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கணக்கில்லா நன்மைக்காக நன்றி என்று ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி சொல்லுவோம். இந்த ராஜாதி ராஜா என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேருடைய இருதயம் நன்றியினால நிரம்பி இருக்கிறது? ஓ ஹல்லேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஓ கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கணக்கில்லா நன்மை செய்கிறது உள்ள கைகளில் நம்மை வரைந்து தாயின் கருவில் தெரிந்து கொண்ட நாள் முதல் எண்ணில் அடங்கா நன்மை செய்த ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. உயர்த்துவோம். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டே, உள்ளம் கையில் வரைந்து வைத்து, உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை எங்களை நினைத்தவரே, எங்கள் மீது தயவாயிருப்பவரே, உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் பாடுகிறோம். எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, தெரிந்து கொண்டீர், உள்ள கையில் வரைந்து வைத்து, உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். ஓ உந்தன் நன்மை எண்ணி சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஏசையா, பல கோடி. நன்மை செய்தவர். கணக்கில்லா நன்மை செய்தீரே.
சிறகால் மூடி மறைத்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். கால்கள் இடராமல், ஓ கால்கள் இடராமல் கண்மணி உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீரே உந்த நன்மை. கால்கள் இடராமல் கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே உந்தன் நன்மை எண்ணி உந்தன். ரெண்டு கரந்த வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம், thank you. நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி, நன்றி. ஏசையா. Oh, yes. எத்தனை பேருக்கு செய்திருக்கிறார்? உயர்த்துங்க. நன்றி, நன்றி ஐயா. நீர் செய்ததற்கும் செய்ய போகிறதற்கும் நன்றி. பல கோடி நன்மை செய்தவரே நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி, நன்றி, நன்றி. Oh, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, நன்றி. இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. Oh, thank you, Jesus. Oh, thank you, Lord. உம்முடைய நன்மைகளை விவரிக்க முடியாது ஆண்டவரே. கணக்கு பார்க்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு எனக்கு நன்மை செய்கிறதுல கணக்கு பார்க்கிறவர் அல்ல. கணக்கில்லா நன்மைகளை எத்தனை பேருக்கு செய்திருக்கிறார்? நவம்பர் மாதம் வரைக்கும் நினைச்சு பாருங்க. எனக்கு அவர் செய்த நன்மைகளில் ஒண்ணுமே குறை வைக்கல. அவர் எனக்கு நன்மையின் தேவனாய் எனக்கு இருந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் நன்மையின் ஒரே ஊற்று நீர்தான். எங்கள் வாழ்க்கையிலே நான் உயிரோடு இருப்பதே உம்முடைய மிகப்பெரிய நன்மையாய் நான் கருதுகிறேன். உம்முடைய நன்மையினாலே எங்களை முடிசூட்டி இருக்கிறவரே, ஓ ஸ்தோத்திரம். எங்களை முடிசூட பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நன்மைகள் எங்களுக்கு பல கோடி செய்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் எங்களிடத்திலே கொடுக்க பல கோடி இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று இருக்கிறது. பல கோடி நன்றிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நாங்க பல கோடி கொடுத்தாலும் அதுல நீர் பிரியப்பட மாட்டீர் ஆண்டவரே. ஆனா எங்க துதி ஆராதனையில எங்கள் இயேசுவுக்கு பல கோடி நன்றி என்று நாங்கள் சொல்லும்போது, அந்த நன்றிக்கு ஒரே பாத்திரமாகிய இயேசுவுக்கே எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தெய்வீகமான இடத்துல தேவனுடைய மகிமையினாலே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்க நடுவே இறக்கி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. பல கோடி நன்றி. ஓ ஜீசஸ், நீ செய்ததற்கும் நன்றி, இனி எங்களுக்கு செய்ய போகிறதற்கும் நன்றி. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? நீங்க செஞ்சதுக்கும் நன்றி, நீங்க செய்ய போறதுக்கும் நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி சாத்தான் கேட்கிற மாதிரி சொல்லுங்க, ஓ ஸ்தோத்திரம், நீங்க செஞ்சதுக்கும் நன்றி, நீர் செய்ய போகிற காரியங்களுக்காகவும் நன்றி. ஓ ஸ்தோத்திரம், நீங்க செஞ்சதுக்கும் நன்றி, நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி, 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 நன்றி.
பல கோடி நன்றி என்று ஓ உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே அதற்கு பாத்திரர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்ல தகுதியுள்ள எங்கள் தெய்வமே, இந்த காலை ஆராதனையில உம்மை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் உள்ளெல்லாம் துக்கத்தில் நிறைந்திருந்தது, ஆனால் உமக்கு நன்றி என்று சொல்லும் போதே எங்க துக்கம் மறைந்து போனது. எங்க இருதயத்தை சந்தோஷத்தினால நீர் நிரப்பி இருக்கிறீர். இந்த சபையை சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லும் போதே நிரப்பிட்டீர். நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. எங்க மனதார நன்றி சொல்றோம். இனி வரப்போகும் காரியங்களை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இனி நடக்கும் சம்பவத்திற்கு நாங்கள் முன்பதாகவே நன்றி சொல்லிட்டோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி பலி ஆராதனை இந்த காலை நேரத்தில் நாங்கள் செய்ய, முழு மனதோடு செய்ய, எங்கள் சபைக்கு நீ செய்ய போகிற காரியங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க நடுவே நீர் இருக்கிறதற்காக நன்றி. இந்த இடத்துல நீர் உலாவுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்லும் போது எங்க ஆராதனையில நீர் பிரியப்பட்டதற்காக நன்றி. இந்த இடத்துல எங்களோடு பேசும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தின இந்த இடத்துல நீர் வந்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தும். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உம்முடைய போதனையினாலே எங்களை நடத்தும். உம்முடைய தெய்வீக கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் ஈடிணையற்ற நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.